எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்ம ராசி பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சிம்மம், பூரம், சூரியனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரனுடைய நட்சத்திரம் இந்த பூரம். சரிங்களா? இந்த பூரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குங்க? அதாவது சிம்மம் பூரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல சனிங்க, மகத்துல இப்ப வந்து பாத்தீங்கன்னா கேது பயணிச்சுட்டு இருக்கார். சரிங்களா? கேது போயிட்டு இருக்கார். சரிங்களா? ஆல்மோஸ்ட் இந்த மேல இருந்து போயிடும்னு நினைக்கிறேன் இது. சரிங்களா? அதாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கேது ராசிக்குள்ள 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறது திருமணம் சார்ந்த விஷயங்களை தடைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும். திருமணம் சார்ந்த கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்கள், குடும்பத்துல வாக்குவாதங்கள், இது சார்ந்த விஷயங்களை கண்டிப்பா கொடுத்துருக்கும். கருத்து வேறுபாடுகளை உண்டு பண்ணி கொடுத்துருக்கும். சரிங்களா? நீங்க ஒரு பக்கம் பேச அது வந்து இன்னொரு பக்கம் போய் வேற மாதிரி போய் நிற்கும். அதனால பேச்சால நிறைய பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க. என்னதான் கஷ்டப்பட்டு மாடா உழைச்சாலும் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்றது வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி மற்றவங்களுக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய எல்லா விஷயம் உங்களுக்கு கஷ்டப்பட்டு கிடைச்சிருக்கும். இதுல வந்து 190% பூரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த விஷயங்கள் நடந்திருக்கும். 10% பேர் மட்டும் தான் தப்பிச்சிருப்பீங்க. தசாபுசி நல்லா இருந்திருக்கும். அவ்வளவுதான் விஷயம். ஆனா எப்படி இருந்தாலும் சரிங்க, மன ரீதியா, உடல் ரீதியா கொஞ்சம் அதிகமாகவே கடந்த சில காலங்களா, கடந்த சில மாதங்களா நீங்க கஷ்டப்பட்டு தான் இருக்கீங்க. அதுக்கு காரணம் அஷ்டம சனி தான். சரிங்களா? ஸோ இந்த காலகட்டம் எப்படி இருக்குங்க? அந்த அஷ்டம சனியினுடைய தாக்கம் குறையுமா? இந்த குரு பயிற்சியில் ஏதாச்சும் ஒரு மாற்றம் வாழ்க்கையில வருமா? ஒரு மாதிரி ஃப்ளாட்டா போயிட்டு இருக்கு, எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் போயிட்டு இருக்கு வாழ்க்கை அப்படின்றது கூட இந்த காலகட்டம் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். எப்படி கொடுக்கும்? இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் பயிற்சி ஆகிறார். மிதுனத்துல இருந்து கடகத்துக்குள்ள வந்து உச்சபலம் பெற போறார். 12 வருஷத்துக்கு அப்புறம் குரு உச்சபலம் பெற போறார். சரிங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணுவார்னா, 12ஆம் இடத்துல வந்து உச்சபலம் பெறக்கூடிய குரு சுப காரியங்கள் நடத்தி கொடுப்பார் வாழ்க்கையில. சரிங்களா? சரிங்களா? சுப காரியங்கள் வீட்டுல நடக்கும். குறிப்பா நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்ய வைப்பார். செலவுன்றது உறுதியா உண்டு. அந்த செலவானது ஒண்ணு திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக இருக்கலாம். அல்லது வீட்ல யாருக்காச்சும் ஒரு திருமணம் சார்ந்த விஷயம் நடத்தி வைக்கிறது, அல்லது உங்களுக்கு திருமணம் நடக்கிறது, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டங்கள்ல ஏதாச்சும் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்றது, அல்லது ஏதாச்சும் ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கி விற்கிறது. ஸோ இது போன்ற, அதாவது விற்கிறதுக்கும் சரி, வாங்குறதுக்கும் சரி உகந்த ஒரு காலகட்டம். ஏதாச்சும் ஒரு நிலத்தை நீங்க விரயம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட இந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விரயம் பண்றதுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். ஒரு பூர்வீக சொத்து இருக்கு சார், அது வந்து விரயம் பண்ணலான்னு இருக்கேன், ரொம்ப நாளா விற்க முடியாம இருக்கு அப்படின்ற அளவுக்கு விற்க முடியும் இந்த காலகட்டத்தில். ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா கிளிக் ஆகும். ஏதாச்சும் வயதுல மூத்தவங்க அல்லது அனுபவசாலிகள் யாரா இருந்தாங்கன்னா அவங்க மூலமா முயற்சி பண்ணி பாருங்க. அல்லது உங்களுக்கு வந்து ஏதாச்சும் வெல் விஷஸ் யாரா இருக்காங்க, வீட்டுல பெரியவங்க யாரா இருக்காங்களா, அவங்கள முன்னிறுத்தி இதை முயற்சி பண்ண கண்டிப்பா விற்க முடியும். ரெண்டாவது, ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காருங்க. 2வது பகுதியில 7ஆம் இடத்தை விட்டு ராகு விலகுவார். அதே மாதிரி டிசம்பர் பாத்தீங்கன்னா கேது வந்து ராசியை விட்டு 12ஆம் இடத்துக்கு போவார். 7ஆம் இடத்தை விட்டு ராகு விலகிட்டாவே திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள், குழப்பங்கள், கருத்து வேறுபாடு சரியாக ஆரம்பிச்சிடும். நல்ல வரன் கிடைக்கும். பிரச்சனைகள் குறையும். கூட்டாளிகளால், நண்பர்களால் வந்த பிரச்சனைகள், தொல்லைகள் சரியாகும். சரிங்களா? இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்து 3வது விஷயம் நீ பார்க்கும்போது, ராசிக்கு 4ஆம் இடம், ராசிக்கு 6ஆம் இடம், ராசிக்கு 8ஆம் இடம். ஸோ இந்த இடங்களை குரு பார்க்கறது சிறப்பு. 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால படிப்பு ரீதியா ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். சரிங்களா? படிப்புல வெற்றியை கொடுப்பார். படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மறதிகள் சரியாகும். எண்ணங்கள் தெளிவாகும். சரிங்களா? யோசனைகள் அதிகமா இருக்கும். நிறைய விஷயங்களை கத்துப்பீங்க. சரிங்களா? ஆனா என்னன்னா, ஒரு சில நேரங்கள்ல மட்டும் ஒரு மறதி அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுப்பார். எப்பவுமே இருக்காது, ஒரு சில நேரங்கள்ல மட்டும். அதே மாதிரி 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கண்டிப்பா இந்த காலகட்டம் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். சரிங்களா? ஒரு லோனுக்காக நீங்க வந்து ஹோம் லோனுக்காக ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா கிடைக்காம இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இப்ப கிடைக்கும் லோன்.
எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் கைக்கு வரும். அதே மாதிரி இந்த காலகட்டம் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும், திடீர் செலவையும் கொடுக்கும். அதையும் நீங்க பார்த்துக்கணும். சரிங்களா? அடுத்த 5வது விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சனிக்கு குரு பார்வை கிடைக்குது. சனிய குரு பகவான் பார்க்கறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு வேலையாட்கள் மூலமாக, நண்பர்கள் மூலமாக, எதிர்பாராத நபர்கள் மூலமாக, உங்களுக்கு கீழே பணிபுரிகின்ற சக ஊழியர்கள் மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள், ஆதாயங்களை உண்டு பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பொருளாதார ரீதியா உதவிகள் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டமும் உண்டு, திடீர் செலவும் உண்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த செலவு அப்படின்னு பார்க்கும்போது இந்த காலகட்டம் கொஞ்சம் ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கிடுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான். ஏன்னா 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்த பார்க்குறார். சனி வந்து 8ல மறைஞ்சு போய் 6க்கு 8ல மறைஞ்சு போயிருக்கார். ராகுவும் 6ஆம் இடத்துக்கு வருவார். அப்போ சிம்மம் பூரத்துல பிறந்தவங்க இந்த குரு பெயர்ச்சியில வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க இந்த நவம்பர், டிசம்பருக்கு பிறகு ஆரோக்கியத்துல கண்டிப்பா நீங்க அக்கறை எடுத்துக்கணும். வெளியில சாப்பிட்றத குறைச்சுக்கணும். ஆரோக்கியமான உணவுகள சாப்பிட பழக்கப்படுது. இந்த ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட்லாம் பெரும்பாலும் அவாய்ட் பண்றது நல்லா இருக்கும். அடிவயிறு சம்மந்தப்பட்ட பகுதிகள்ல பிரச்சனைய கொடுக்கும். கொஞ்சம் கவனமா இருங்க. அதே மாரி நான் சொன்ன மாரி ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டீஸ்க்கு இந்த காலகட்டம் சிறப்பாவே இருக்கு. நல்லாவே கை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம திடீர் பண வரவு உண்டு, திடீர் செலவும் உண்டு. அதையும் நீங்க பார்த்துக்கணும். இந்த ஷேர் மார்க்கெட், ஆன்லைன் இது சம்மந்தப்பட்ட பிசினஸ்லாம் நீங்க பண்றீங்கன்னா, அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. பணத்த போடும்போது பார்த்து பணத்த செலவு பண்ணுங்க. 2வது கையில காசு வச்சுக்காதீங்க. கையில காசு வச்சுக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா அது எப்படியாச்சும் செலவாயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பணம் இருக்குன்னா, ஒண்ணு தங்கத்துல போட்டு வைங்க, அல்லது லேண்ட்ல போட்டு வைங்க. நிச்சயமா அது பின்னாடி உங்களுக்கு கை கொடுக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அத திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.